ஹாய், என் பேர் சுஜிதா. இன்ஸ்கல்ப்ட் கிட்ட 1 இயரா வந்துட்டு இருக்கேன். இங்க வந்ததுக்குரிய மெயினான ரீசனே வந்து வெயிட் லாஸ்க்காக தான். என்னோட லெக் இன்ஜுரி ஆகி கிட்டத்தட்ட 8 months கிட்ட நான் பெட்லயே தான் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 kg கிட்ட வெயிட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி வேற ஜிம்மும் போயிருக்கேன், பட் அதை என்னால கண்டினியூ பண்ண முடியல. இங்க எப்படியாவது வந்துடணும், என்னோட ஃப்ரெண்டோட மோட்டிவ்னால தான் நான் வரவே செஞ்சேன். பட் ஒரு நாளுமே நம்ம இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் வெயிட் பாக்குறது என்னடா குறையல இந்த ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு எனக்கு பிகினிங்ல. பட் போக போக தான் நம்மளோட உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது, நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் என்ன சேஞ்சஸ் நமக்கு தெரியுது, இன்ச் லாஸ் ஆகுறது எல்லாம் இருக்கட்டும், நம்ம ஆக்டிவ் ஆகுறது எல்லாமே நான் வந்து இது பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க வந்த உடனே ட்ரைனர்ஸ் கேட்கிற முதல் கொஸ்டினே வந்து எதுவும் பெயின் இருக்கா, நேற்று பண்ணதுனால எதுவும் பெயின் இருக்கா, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சுட்டு வார்ம் அப், தென் எங்களுக்கு ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அது மாதிரி டயட் என்ன சாப்பிட்டீங்க, இன்னைக்கு எவ்வளவு கேலரிஸ் எடுத்தீங்க, ப்ரோட்டீனோட இன்டேக் எவ்வளவு இருந்தது, நல்லா உங்களுக்கு ரெஸ்ட் தேவையில இருந்து ஃபுல் கைடன்ஸ் எங்களுக்கு ட்ரைனர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு ஒர்க் அவுட்லயுமே எப்பயுமே அவங்க கூடவே பக்கத்துலயே நிக்கிறாங்க. எங்களுக்கு அது பயங்கர சப்போர்ட்டிவான ட்ரைனர் சிஸ்டம் எங்களுக்கு இருக்கு. வெயிட் லாஸ் மட்டுமே மோட்டிவ் அப்படின்னு நம்ம வரதை விட நம்மளோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆகுது எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு இன்ஸ்கல்ப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நான் லெக் இன்ஜுரினால ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இங்க வரும்போது த்ரெட்மில்ல ஒரு 2 seconds கூட என்னால நடக்க முடியாது. பட் இப்போ நான் வந்து 20 minutes வரைக்கும் வாக் பண்றேன், டெய்லி 1 hour வாக் பண்றேன், இங்க ஒர்க் அவுட் 1.5 hours பண்றோம். ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு நாங்க போகும்போது அந்த டே ஃபுல்லாவே ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா எங்களோட லைஃப் போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தேங்க்யூ இன்ஸ்கல்ப்ட்.